சங்கீதம் 139வது அதிகாரம் அதுடைய ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 139 அதுடைய 14. நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென். நம்மை நேசித்து வார்த்தையை தந்திருக்கிற ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கடந்து வரவும் ஜபிக்கவும் ஆராதிக்கவும் செய்த கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ துணையாளராய் கூட இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற இந்த வேத வாக்கியத்தை தகப்பனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே போதித்து கொடுத்தல்ல வேண்டுமாய் ஜபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அதிகமாய் பிள்ளையோடு இடைப்பட வேண்டுமாய் ஜபிக்கிறோம். குட்டி சேர்த்த நோக்கத்தை அதிகமாய் நிறைவேற்றுங்க, பேசுகள் என்று கேட்கும் பிள்ளைகளை முற்றிலுமாய் உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள். மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உரத்த சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் முழு பலத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் ஒரு விசை கூட 139வது சங்கீதம் அதோடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார் அல்ல, ஆச்சரியப்பட விதம்படி. அல்லேலூயா. அதிசயமாய் அற்புதமாய் நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிற காரியமெல்லாம் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற சரியத்தில் அவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் விருப்பப்படாத காரியங்களும் அதிகமாய் வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது போல பயிர்களுக்கிடையே கிளைகள் அவன் சோத்திரம் அவன் வளர்ந்து நிற்கிறது சொல்லி காண்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை போல அவன் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற சரீரத்தில் அதிகமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் முளைத்து நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிற 13வது வசனத்தை வாசியுங்கள். நீர் என் உள்ளம் திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அநேகமான வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் சொல்லுகிற ஆண்டவர், நாங்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டோம், உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டோம், அவை நாங்கள் அதிகமாக உமக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எங்களுடைய உள்ளம் தீரியங்களை என்ன செஞ்சான்? வாசிங்க ஒரு விசை கூட. நீர் என் உள்ளம் தீரியங்களை கை கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லல, நான் உம்முடைய உள்ளத்தின் காரியங்களை நான் கை கொண்டு நடக்கிறேன்னு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறான், நீர் என் உள்ளம் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புரிகிறது? கர்த்தர் நம்முடைய காரியங்கள் யாவையும் அவர் விசாரித்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாளிலும் ஆண்டவர் நம்மை விசாரித்து அறிந்திருந்தபடினால் அவர் சொல்லுகிற காரியம் சங்கீதக்காரர் மூலமாய் நமக்கு உணர்த்தப்படுகிற காரியம். உங்களை அவர் அழகாய் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார், அவர் அழகாய் வணைந்து வைத்திருக்கிறார், அவர் அழகாய் போதித்து நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நம்மை காப்பாற்றி நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய உள்ள திரியங்கள் யாவையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், அப்ப இதுல என்ன காரியம் இருக்குன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் இன்னும் அதிகமாக சொல்லுகிற காரியத்தை தான் இந்த 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரிய விதமா என்னை உண்டாக்கி என்னை படைத்தீர், அவன் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதிகமான அதிசயமான அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை இந்த சரீரமாய் இருக்கிற தம்முடைய சபையில் அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோமா என்கிற கேள்விதான் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ் இடத்தில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது எனக்கு எலும்புகளும் மக்கும் மறைவாயிருக்கல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மை ஆண்டவர் உருவாக்கின விதத்தை குறித்து இங்கே அழகாய் சொல்லுகிறார். நம்மை ஆண்டவர் ஆழத்தில் இருந்து இருக்கிற இங்க கோயன் சொல்லி ஒப்பிடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாக்கும் போது அந்த உருவாக்கப்படுகிற அந்த விதத்தில் இருக்கிற ஆழங்கள் எப்படின்னு சொல்லப்படுதுன்னா, எலும்புகள் உருவாக்கப்படுகிறதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு அவன் மறைவாக எதுவுமே ஒளிவாக இல்லை. நம்முடைய செயல்கள் நம்முடைய காரியம் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம். ஆண்டவர் நம்முடைய வெறிப்புழுவாய் மாத்திரமல்ல, சோதரம் நம்முடைய வலிகளையும் நம்முடைய பலவீனங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். இந்த வேதவசனம் இப்படி சொல்லுகிறன்னு சொன்னா, ஒருவேளை இதை நம்ம சோதரம் ஒரு மேலிய ஒரு மனிதனுடைய சிந்தனைப்படி நம்ம வர்ணித்து பார்த்தாச்சு சொன்னா, ஆண்டவருக்கு என்ன கண்கள் இருக்கு? எக்ஸ்ரே கண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலோட்டமாயும் பார்ப்பார், உள்ளே இருக்கிற எலும்புகளையும் அவர் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சகலமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவருக்கு வெளியரங்கமாக்கப்பட்ட ஆகிலும் இந்த வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிற சரீரத்தில் சில அவருக்கு தெரியாமல் மறைவாய் இருக்கிற சில காரியங்கள் தோன்றப்பட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் தம்முடைய சாயலாக தன்னை சிருஷ்டித்தார், அவர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. வாசிங்க. ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவர் நம்மை அவர் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். தீர்மானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேற விதமாய் சிருஷ்டிக்கப்படல, நம்மை வேற விதமாய் அவர் உருவாக்கல. அவர் தம்முடைய சாயலாகவே அவர் உருவாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். நம்முடைய நமக்கு எலும்புகள் எல்லாம் இருக்கிறது போல ஆண்டவருக்கு எலும்பு இருக்குமா இல்லையா? எலும்பு இருக்குமா இல்லையா? பாஸ்டர் இயேசுவுக்கு எலும்பு உண்டுன்னு சொல்லுவாங்க, எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கை இல்லை சில பேர். அல்லேலூயா, சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அவர் எவ்வளமான சாயலை அனுப்பித்திருக்கிறாரோ அதே சாயலை தான் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அவரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அவரை உருவாக்கப்பட்டது என்று சொல்ல விடமாய் அல்லாமல் அவர் ஆதியிலிருந்து அவர் இருந்தவராகவே இருக்கிறார் என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய சிருஷ்டிப்பின் படைப்பாய் இருக்கிற நாம் அதன் கிடைக்கும் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகிலும் இந்த படைப்பில் அவர் பார்க்கும் பொழுது அவர் படைத்ததாத சில காரியங்கள் உண்டாயிருக்கென்று சொல்லி அவர் பார்த்தா அவர் அதை நிச்சயமாய் மாற்றுகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னா கேட்கலாம், பாஸ்டாரிகளுக்கு பலவீனம் சோதனம் 2-3 நாளா இருக்கு, இந்த பலவீன ஆண்டவர் படைச்சல சோதனம், ஆண்டவர் ஏன் இன்னும் மாற்றலன்னு கேட்டா சோதனம், அது அவருடைய விருப்பத்தின்படி மாற்றுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்படுகிறது, அவர் மனிதனுடைய யோசனையின்படி அல்ல, அவர் தம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா மாற்றுகிறதும் மாறுதலை கட்டளையிடுகிறதும் நிச்சயமாய் இருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அழகாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம் அவர் அதிகமாய் தேவன் படைத்திராத காரியம் கொண்டிருக்குமானால் அவருடைய கண்களுக்கு வெளியரங்கமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்திலே அதை மாற்றும் வண்ணமாய் இன்றைக்கு அவர் உணர்த்து விதமாய் சொல்லுகிறார், உங்கள் படைத்த நான் படைக்காத சில காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியா ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் ஒரு காரியம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக நினைத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை அவர் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பதாகவே அறிந்து, நாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து, நாம் தாயின் கற்பத்திலிருந்து உருவாக்கும் முன்பதாகவே வெளிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஜாதிகளுக்கு அதிகமாய் தீர்க்கதரிசியாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிற மட்டும் இன்னும் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி. அவர் கர்த்தரனை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவட்ட கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா சோதரா. அவர் இவனமாய் அழகாய் சுசித்து படைத்து நம்மை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரக்கு முன்பதாகவே நம்மை தீர்க்கதரிசியாய் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் பரிசுத்தம் பண்ணப்பட்ட இந்த சரீரத்தில் குறைகளை அவர் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அதை மாற்ற விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிற வேத வசனத்தில் அதிகமான காரியங்கள் இருக்கு. இந்நாளிலும் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் அதிகமாக இந்த கலைகளை போல அவர் உருவாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறது என்று சொல்லி உணர்த்தும் விதமாய் வாசியுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமுமான சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன அடையதாக மறுரூபம் அடைவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வேதவசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற காரியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷத்துடைய அவன் இன்னொரு பகுதிக்காக கடந்து போவோம். சோதனம் இங்கே வேதவசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஆகிலும் நீங்கள் உலகத்து ஒத்த வேஷம் தெரியாது, நீங்கள் மனம் திரும்புவது ஏதுவான மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேதவசனத்தில் இவனமாய் குறிப்பிடப்படும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நாம் அதிகமாய் பூர்வ நாட்களிலிருந்தே கடைபிடிக்கிற சோத்திரம் நம்முடைய கிரியைகளாய் இருக்கிற காரியத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து சோதர தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரும் முன்பதாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி என்று உன்னை நியமித்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இவ்வண்ணமாய் தீர்க்கதரிசி என்று சொல்லி நியமித்து வைத்தார் என்று சொன்னா, நாம் தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவன் நாம் சொல்லுகிறது போல அவன் நமக்கு அவன் நம்ம உலக பிரகாபா சொல்லுவோம் இல்லையா, ஜெனட்டிக் கேரக்டர் பாஸ்டர். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் ஜென்ம ஸ்வாபம் என்று சொல்லுவோம். அவன் ஜென்ம ஸ்வாபம் என்று சொன்னா ஜெனட்டிக் கேரக்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆகிலும்
வேதவசனம் குறிப்பிடுகிறது, உன் தாயின் கற்பத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், நீ தோன்றும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். நீ தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரக்கும் என்பதாக உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை தனக்கு தம்முடைய சகல ஜாதிகளுக்கு மேல் உன்னை தீர்க்கதரிசியாய் உன்னை நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நினைத்திருந்தா இந்த ஜெனட்டிக் கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கொஞ்சம் காது உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பார்த்திருக்கிறேன் சொல்ல ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரக்கு முன்பதாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நினைத்தேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் சொல்லுகிற இந்த ஜெனட்டிக் கேரக்டர் என்று சொல்லப்படுகிற இந்த ஜென்ம ஸ்வாபம் எங்கேருந்து வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் படைத்திருக்கிற இந்த சரீரம் அழகாய் விசித்திரமாய் ஆச்சரியப்பட விதப்படிக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அது அது நமக்கு ஆத்மாவுக்கு தெரியும் என்று சொல்லி அங்கே ஒரு காரியமாய் தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவன் படைத்திராத இந்த ஜெனட்டிக் கேரக்டர் எங்கிருந்து வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ரோமர்ல சொல்லப்படுற உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லப்படுகிற மாயை நின்று வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சொல்லுகிற பிரகாரம் இந்த ஜெனட்டிக் கேரக்டருக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, அதிகமான காரியம் நான் சொல்லலாம். பொதுவாக சொல்ல விரும்புகிற காரியம், நாம் ஜெனட்டிக் கேரக்டர் குறித்து சொல்லும்போது நாம் அதிகமாக சொல்ல பாஸ்டர் அது செய்யாம அதை பண்ணாம இருக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு மாய பிம்பமான காரியத்தை முன்வைத்து சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பதாகவே நம்மை பரிசுத்தம் பண்ணி தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெனட்டிக் கேரக்டர் எப்படி வந்தது என்று சொன்னா, மற்றவர்களை போல அவன் மற்றவர்களை செய்திருக்கும்படி நாம் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மாய தோற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சோத்திரம் கோபப்படுதுன்னு சொன்ன பாஸ்டர் கோபப்படாம இருக்க முடியல. அல்லேலூயா. இந்த இடத்துல கோபப்பட வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் சோத்திரம் பொல்லாதே, ஆமென் உன் ரட்சிப்பை தவிர்க்கும்படிக்கு, உன் ரட்சிப்பை குறைத்து போடும்படிக்கு ஒரு செயல் நடக்கிறது, சார்ந்த இடத்தை விட்டு ஓடு என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் படைத்திருக்கிற நல்ல சாயல்ல, பரிசுத்தம் பண்ணியிருக்கிற சாயல்ல ஒரு மாய பிம்பமாய் இருக்கிற காரியத்தை முன்வைக்கிறோம். அது முடியாம அது செய்யாம இருக்க முடியல பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தானாய் வந்தது, அது தானாய் வந்திருக்குன்னு சொல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அழகாய் விசித்திரமாய் படைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய சாயலாகவே படைத்திருக்கிறேன். There is no genetic behavior. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெனட்டிகேஷன் சொல்லும்போது அவர் படைத்தது உண்மையா இருக்கிறபடியால் நாம மனுஷ சாயலா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெனட்டிக் பிஹேவியர் எல்லாரும் சொல்றாங்கல்ல, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெனட்டிக்னு சொன்னா ஜெனட்டிக் பிஹேவியர்ல சோத்திரம் மாற்றங்களும் மாறுதல்களும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெனட்டிக் இல்லாத காரியங்கள்ல தான் மியூட்டேஷன் வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ஜெனட்டிக் காரியத்துல என்ன செய்யாத மாறுதல் வராது. அப்போ ஆண்டவர் மனுஷ சாயலாகவே படைத்தார் என்கிறதுக்கு அடையாளம் தான் நாம ஜெனட்டிக்கா வந்துகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த ஜென்ம ஸ்வாபம் என்று சொல்லப்படுகிற காரியம் இது மாயையினால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாயினால தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்றதை பார்க்கலாம். மாயினால நம்முடைய இருதயத்துல புகுத்தப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா.
there is nowhere வசனத்துல ஒன்றும் சொல்லல. அவனுடைய சுயமான அவனுடைய செயல்பாடுகளை விட்டு விலகு என்று சொல்லப்பட, அதிகமான செயல்களை விட்டு விலகு என்று சொல்ல. ஆனா there is no அவன் சோத்திரம் ஜெனடிக் பரம்பரையா இருக்கிற காரியம் என்று சொல்லப்படல. அப்படி சொல்லப்படுகிறது சொன்னா இங்கே வேத வாக்கியத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்ச சுபாவமாய் இருக்கிற சோத்திரம் அவன் உலகத்துக்கு ஒட்ட பேஷமாய் இருக்கிற நாம் சொல்லுகிறது ஜெனடிக்கார மாறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. It's not a genetic character, it's a manly character. அல்லேலூயா. நாம் சொல்லுகிறது யாவும் ஆமென் சோத்திரம் பரம்பரையாய் வந்த காரியம் அல்ல. நாம் மனிதர்களாய் இருக்கிறதுனால மனிதனுக்கு ஒத்த வேஷம் தரித்தனால வந்த குணங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைய பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தமாக்கி சோத்திரம் ஒரு நம்மைய வச்சிருப்போம். நாம பிறந்து சோத்திரம் வெளியே வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிள்ளை சின்ன வயசுல எப்படி இருந்துச்சு, நல்ல கீழ்ப்படுதலா இருந்துச்சு, சோத்திரம் எப்படும் சந்தோஷமா எங்களை வச்சிருக்கோம். ஆனா கொஞ்சம் வயசு கழிஞ்சதும் சோத்திரம் எங்களுக்கு பயங்கர பாடாய் போச்சு. அல்லேலூயா. There comes the change. அங்கே மாற்றம் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை உண்மையா இருக்கிறது. அவர் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னாடி நம்மை அறிந்து அவர் அவன் கற்பத்திலிருந்து வெளியே வரக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தமாக்கி தீர்க்கதரிசி என்று சொல்லி நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஜெனடிக் கேரக்டர் அல்ல, மாம்சீக மேன்கைண்ட் பிஹேவியர், ஒரு மனித சுபாவம் தான் நம்மிடத்துல இப்பொழுதும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியம் ஆண்டவர் உருவாக்கினதல்ல, இது மாயை என்று சொல்லப்படுகிற வலையினால வந்த ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதிகமாய் பார்க்கும் பொழுது வாசிங்க எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது. வாசிங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுசிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் அதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செய்கையில அவருக்கு பிரியமான கேரக்டர்ல நடக்கும்படி அவர் அதிக முன்பதாகவே எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சோத்திரம் அவருக்கு பிரியமான அவன் சோத்திரம் கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல அன்பு சமாதானம் இப்படி சொல்லப்படுகிற ஆவியின் கனியினுடைய தன்மைகள் சொல்லப்படுகிற காரியம் இருக்குன்னு சொன்னா அவர் அவைகள் எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து சோத்திரம் சில காரியங்களை அவர் தீர்மானித்து இதன்படி நடக்கத்தக்கதாக அவர் வழிகளை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் மாறுதல்கள் இயேசு உருவாக்கிறாத சோத்திரம் சகல விதமான காரியங்கள் உங்கள் சரீரத்தில் வந்திருக்குன்னு சொன்னா அது சோத்திரம் தேவன் காண்பித்திருக்கிற வழியில் என்று விலகி நிற்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் இனி ஜென்ம சுபாவம் அல்ல, மேன்லி ஆண்டவரே மனுஷ சுபாவம் என்னிடத்துல மாறல அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற வழியில இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற வழி அவர் முன்குறித்து அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை தேவனுடைய சாயலாய் இருக்கும்படி நடக்குவதற்கு செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தேவனுடைய செய்கையாயும் நாம இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நாம் சுவையான அவை சூத்திரம் குணாதிசயங்களாய் நடக்கும்படி அவர் முன்பதாக எல்லாவற்றையும் அவர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்ன சொல்லலாம் பாச நாங்கள் சின்ன வயசுல இதெல்லாம் கேட்கல, இப்போ நாங்கள் ஒரு சோத்திரம் பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கேட்குறோம் என்று சொல்வீர்கள் சொன்னால் சோத்திரம் ஆண்டவர் உங்களை தம்முடைய வழிகளில் நடத்தும்படி அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர் நீங்கள் நற்கிரியையில் செய்கிறவளாய் மாறும்படி அவர் சகல வழிகளையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவன் இவைகள் எல்லாவற்றையும் அவன் வேதவசனத்தில் சொல்லியிருக்க சொன்னா, அவர் தமக்கு பிரியமில்லாத குணதிசயங்களை தம்முடைய பிள்ளைகளை விட்டு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம் அவரிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வேதவசனம் அதிகமாக கேட்கிறது, நீங்கள் இயேசுடைய வழியில நடக்க விரும்புகிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஜெனடிக் கேரக்டர் என்று சொல்லப்படுகிற அந்த மாயையான வார்த்தை கூடாய் நான் வருகிறேன். சோத்திரம். மேன்லி கேரக்டர், மனிதனுடைய சோத்திரம் செயல்களை உங்களிடத்திலிருந்து மாற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டு இந்த மனித, அதாவது உலகத்துக்கு பிரியமான, உலகத்துக்கு ஒத்த வேஷமாய் இருக்கிற இந்த கேரக்டர்லாம் மாற்ற கர்த்தர் விருப்பப்படுகிறார். நீங்கள் உலகத்துக்கு பிரியமாய் இருக்கிற இந்த மனிதனுடைய சுபாவங்களை எல்லாம் மாற்ற விருப்பப்படுகிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்ற வேண்டியது மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. வாசியுங்கள் ரோமர் 5வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமான பாவங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்துக்கு கூட கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய மேன்மையான வழிகளுக்கு கூட கடந்து போக இருக்கிறோம். நாம் சொல்லுகிற பிரகாரம் மனிதனுடைய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்குமா என்று சொன்னார், அந்த பாவங்கள் நம்மளை விட்டு மாற வேண்டியது மிக நிச்சயமாக இருக்கிறது. வாசிங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க, 5லிருந்து 7 வரைக்கும். 1 பேதுரு சோத்திரம், சோத்திரம். 1 பேதுரு இல்லை, 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் என்ன வழங்குங்கள்? எப்படி வழங்கணுமா? உங்களுக்குள்ள கூட்டி வழங்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஸ்வாபத்தை தள்ளி மற்ற ஸ்வாபங்கள் எல்லாவற்றையும் நாம் மாற்ற வேண்டியது நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுருல சொல்லப்பட்டிருக்கிற விதத்தின்படி கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற விதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவனமாய் ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு கர்த்தர் ஆயத்தமாக்குறாரோ, அதே போல தேவனுடைய நன்மையான கிரியைகள் இருக்கும்படி கர்த்தர் வழியை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதான் இந்த வழிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பை பெறும்படி, தேவனுடைய இரக்கங்களை பெறும்படி, தேவன் அருளி செய்கிற நற்செயல்களை பெற்றுக்கொள்ளும்படி, பொறுமையை பெற்றுக்கொள்ளும்படி, இவனுமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி இவைகளுக்கு கூட நீங்கள் கடந்து போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம். வாசிங்கள் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 4:23 ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை அதிகமாய் காத்துக்கொள்ளணும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய பிள்ளையை பரிசுத்தமாக்கி தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை அருளி செய்யும்படி, நன்மையான குணாதிசயங்கள் உண்டாகத்தக்கதான வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த வழிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நடக்கும்படி உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாஸ்டர் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பாஸ்டர் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ளுவோம். கரங்களை உயர்த்துங்க. சொல், காத்துக்கொள்ள மாட்டீங்களா? சொல். அப்போ இதுவரையும் காத்துக்கொள்ளலையா? சோதரன் அல்லேலூயா, அல்லேலூயா. காத்துக்கொள்ளாதவர்களாக இருந்தால் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் வழியை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் காண்பித்திருக்கிற வழி என்ன சொன்னால் அழகா 2 பேதுரு அழகா சொல்லியிருக்கிறார். 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளமான காரியம் உண்டாயிருக்கும்படி இதெல்லாம் கடந்து போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தோன்றப்பட்டிருக்கிற மாயான குணங்களை ஆண்டோடைய வழியில கொண்டு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றேன், ஏன் பாஸ்டர் காத்துக்கொள்ளணும்? அவன் வேதத்தில் அதிகமாக சொல்லப்படும். ஒரு மனுஷனிடத்துல குணாதிசயங்கள மாற்றங்கள் இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய மனித சுபாவத்தை மாற்றவில்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறது சோத்திரம் கொஞ்சம் கடினமான காரியம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் சோத்திரம். அம்மன் வேதவசனத்தில் இருக்கிற ஒரு காரியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். எப்படி இருக்கவும் நாடுங்கள்? பரிசுத்தம் உள்ளவருமாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தமாகுதல் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, அவர் காண்பித்திருக்கிற பாதைகளில் நடக்கும் பொழுது அவருக்கு பிரியமான நன்மையான செய்கைகள் உண்டாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாகாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க பல்லவ ராஜ்யத்துக்கு போனால் பல்லவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்வையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தோற்றுவித்து வைத்திருக்கிற நன்மையான செய்கைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டியது நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல நாம் பாவமான உலகத்தில் வாழுறோம். ஆகிலும் அந்த பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினாலே நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி சந்தோஷம் உங்களிடத்தில் இருக்குமாயின் நீங்கள் இயேசு தரித்திருந்த அவன் குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறி தேவனுடைய குணாதிசயங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய நன்மையான குணங்களை நீங்கள் தரித்து கொண்டால். வாசிங்கள் 7:21. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற தன் பிதாவுடைய சித்தத்தின் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி என்று சொல்லுகிறவர் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா,
பிதாவுடைய சித்தம் என்னது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு வைத்த திட்டம் என்னது? நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி தந்தது போல 1 பேதுரு 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தில் சொல்லப்பட்டது பாதையை குறித்து சொல்லப்படலாம். அல்லேலூயா. அந்த பாதை பிதாவுடைய திட்டத்துக்கு நேராய் கொண்டு வேண்டும் என்று சொல்லி நாம நினைத்து வைத்துக் கொள்ள. அப்போ ஒரு பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குணத்தில் அவன் ஸ்தோத்திரம் மாம்சமான அவன் குணங்கள் மாற்றப்படாத மனிதன் தேவனுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது, இதயத்தை காத்துக்கொள்ள முடியாது. அவன் அதிகமாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாய், பிதாவுடைய விருப்பத்தை பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாய் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து முடிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவன் யாவன கோபங்கள், அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் எதில் வந்திருக்கு? மெயினாக எதில் இருக்குது? நமக்கு அதிகமாக சொல்லுகிற ஒரு குணம் என்னது? பாஸ்டர், கோபம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் சேர்த்து தான் சொல்லுறேன். அல்லேலூயா. என்ன வருது? கோபம் வருது. கோபம் ஜெனட்டிக் கேரக்டரில் மாம்ச கேரக்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜெனட்டிக்கா சோதனை பரம்பரையை எப்படி நம்மளை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த ஆண்டவர் எப்படி தெரிந்திருக்கிறார்? தீர்க்கதரிசியா பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சக்கிரியை என்னது? கோபத்தை மட்டும் எடுத்துக்கோ. அல்லேலூயா. மிச்சம் எல்லாம் வேணும். தொடர்ந்து வாசிங்க அந்த வேத வசனத்தை. களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. எப்படி எட்டி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. சகல தேவனுடைய பலத்தினாலும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாய் இருந்தோம். அல்லேலூயா. கோபம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டோடைய வருகை இருந்துச்சுன்னா, ஆண்டோடைய பல ராஜ்யத்தையா எட்டி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சகலவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின் கிரியை ஒருத்தன் இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. தொடர்ந்து வாசிங்க. இல்லை என்று முன்னே நான் சொன்னது போலவே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கொலோசியர் சூத்திரம் 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்பட்ட ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கா, பழையவெல்லாம் கலந்து போயின எல்லாம் புதுதான. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சோத்திரம் தான் அதிகமான அந்த குணாதிசயங்கள், மாம்சத்தின் குணாதிசயங்கள் இருக்கிறது. நான் அதில் ஒன்னே மட்டும் நான் அதில் முன்வைச்சு நாளில் உள்ள செய்தியை நான் சொல்லுகிறேன். கோபத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கோபம் உங்களிடத்தில் ஆனாலும் சரி, என்னிடத்தில் ஆனாலும் சரி, ஜெனடிக் குணம் பாஸ்டர் அது வந்து போகுதுன்னு சொன்னால் வேத வசனம் ஜெனடிக் குணம் சொல்லல, மாம்சத்தின் குணம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் குணம் உங்களிடத்தில் இருக்கமாயின் நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தை போக முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவைகளை மாற்றி தேவன் பரிசுத்தர் பண்ணி நம்மை தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை
பேதுரு அழகாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இவைகளின்படி செய்து தன் இருதயத்தை காத்துக்கொள்கிறவன் ரட்சிப்பை காத்துக்கொள்கிறான், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். கரங்களை தெளிலே சொல்லுங்க. நாம் தேவனுடைய தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஸ்வாபத்தை மாற்றுகிறது ஒரு கட்டாயமான ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற காரியம் என்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற காரியம். அல்லேலூயா. சும்மா ஒரு ஆசீர்வாதம், சும்மா ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்று நினையாதிருங்கள். இவனமான குணங்களை நீங்கள் மாற்றுவது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் மாம்சத்தின் குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவுடைய குணங்களை தரிப்பான் என்று சொன்னார், அவன் வாழ்க்கையில உயர்ந்தவனாக இருப்பான்.